திரு ஜி.ஆர். சாமிநாதன் அவர்கள் சட்டம் ஒழுங்கு காரணம் காட்டி நீதிமன்றத்தின் தீர்ப்பை நடைமுறைப்படுத்தாமல் இருப்பதை அனுமதிக்க முடியாது என்று அவர் சொல்லியிருக்கின்றார். ஒரு நீதிபதி அளிக்கக்கூடிய ஒரு உத்தரவை வேறு எந்த விதமான காரணம் இல்லாமல் நடைமுறைப்படுத்தவில்லை என்றால் நீங்கள் சொல்லக்கூடிய கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் வரும். ஆனா இங்க நீங்க கொடுத்த உத்தரவே சர்ச்சைக்குரியது. அங்க கலவரமே ஏற்படாது உங்களால அஷூரன்ஸ் கொடுக்க முடியுமா? இல்ல ஏற்பட்டுச்சுன்னா நீங்க பொறுப்பாவீங்களா? நீதிபதி பொறுப்பாவா? நீதிமன்றம் பொறுப்பாகுமா? ஒன்னும் ஆகாது. என்ன சொன்னாரு இந்த எச் ராஜா? அங்க இருக்கக்கூடிய தர்காவை வேற ஒரு இடத்துல எடுத்து போட்டு வைக்கணும். இது என்னது? இது இவங்க யார் அதெல்லாம் சொல்றதுக்கு? இப்ப அந்த இடத்துல தோணு மட்டும் இல்ல, அந்த இடத்துல அந்த சசிதர் பாஷா தர்கா அங்க இல்லைன்னா அந்த இடத்த ஒரு பிரச்சனையாவே ஆக்க மாட்டாங்க ஆர்எஸ்எஸ் காரங்க. உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் மூலிகை பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு முறை உட்கொள்ளும் போதும் உடல் சக்தி, வலிமை மற்றும் மன வலிமை உறுதி செய்யப்படுகிறது. மா நேச்சுரல்ஸ் மூலம் மகிழ்ச்சியான தலைமுறைகள் உருவாகிறது. இப்போது மிஸ்டர் பர்ஃபெக்ட்டுடன் உங்கள் தலைமுறையும் வலிமையாகட்டும். எங்கள் வெப்சைட்டில் இருந்து உடனே ஆர்டர் செய்யுங்கள். வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். வணக்கம் தொடர்களே. ரோசோ செய்தியின் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளையினுடைய நீதிபதி திரு ஜி.ஆர். சாமிநாதன் அவர்கள் ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறார். சட்டம் ஒழுங்கு காரணம் காட்டி நீதிமன்றத்தின் தீர்ப்பை நடைமுறைப்படுத்தாமல் இருப்பதை அனுமதிக்க முடியாது என்று அவர் சொல்லியிருக்கிறார். திருப்பரங்குன்றம் வழக்கு உட்பட 2 வழக்குகளில் நீதிமன்றத்தினுடைய உத்தரவை நடைமுறைப்படுத்த தவறியதாக மாவட்ட ஆட்சியர், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆகியோர் மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர்ந்து அதன் மீதான விசாரணையை நேற்று நடத்திய நீதிபதி சாமிநாதன் அவர்கள் இவ்வாறு சொல்லியிருக்கின்றார். சட்டம் ஒழுங்கு அப்படின்றது பெரிய விடயம் தான். ஆனா சட்டம் ஒழுங்கை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே காரணம் காட்டி நீதிமன்றத்தினுடைய உத்தரவை எப்படி நீங்க நடைமுறைப்படுத்தாமல் இருக்க முடியும்? இட் இஸ் வெரி சீரியஸ் என்று அவர் சொல்லியிருக்கின்றார். திருப்பரங்குன்றம் விடயத்தில் அங்கே இருக்கக்கூடிய அந்த தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் என்று நீங்கள் அளித்த உத்தரவு, அந்த உத்தரவை நடைமுறைப்படுத்துவதற்காக நீங்கள் ரவிக்குமாருக்கு கொடுத்த உரிமை, அந்த இடத்தில் போய் தீபம் ஏற்றுவதற்கு 10 பேர் சிஆர்பிஎஃப் இல்ல சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் சிஎஸ்எஃப் அவர்களோடு சென்று ஏற்ற வேண்டும் என்று சொன்னபோது சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்படும், கலவர அபாயம் ஏற்படும் என்கின்ற காரணத்திற்காக அவர்கள் தடுத்து நிறுத்தப்பட்டார்கள். இதைத்தான் நீதிபதி சொல்கின்றார், இது நீதிமன்ற அவமதிப்பு என்று. எல்லாருக்கும் தெரியும் எந்த இடத்துல போயிட்டு அந்த தூண் மேல தீபம் ஏத்துறாங்க, அது தீப தூணா இல்லையா அப்படின்றத இன்னைக்கு கூட கோர்ட்ல விசாரணை வந்துருது. அதை பத்தி நம்ம பேசுவோம் பின்னாடி. அந்த இடத்துல அந்த தூணில் போயிட்டு நான் தீபம் ஏற்றுவேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் போட்ட பெட்டிஷனை, ரவிக்குமார் போட்ட பெட்டிஷனை ஏற்று அங்கே அவர் ஏற்றுவதற்கு உரிமை உண்டுன்னு இவர் சொல்லி வரும்பொழுது அந்த இடம் 15 மீட்டர் அங்கே மேலே இருக்கக்கூடிய சித்திக் பாஷா தர்கால இருந்து 15 மீட்டர், அதாவது 40-45 அடியில் அது இருக்குது. அது வழியாக தான் போகணும். அந்த இடத்துல இந்த ஆர்எஸ்எஸ் காரர்கள், இஸ்லாமியர்களுக்கு எதிரான மனநிலை கொண்டவர்கள், கலவரத்தை தூண்டிய வரலாறு கொண்டவர்கள் போனா என்ன நடக்கும்? கலவரம் நடக்கும். அதை முன்னரே யோசித்து மாவட்ட நிர்வாகமும் காவல்துறை கண்காணிப்பாளரும் தடுக்கிறார்கள். அதுக்கு தான் இவர் சொல்றார் நீதிமன்ற அவமதிப்பு அப்படின்ட்டு. நான் இதை ஏற்கனவே விளக்கி இருக்கிறேன். ஒரு நீதிபதி அளிக்கக்கூடிய ஒரு உத்தரவை வேறு எந்த விதமான காரணமும் இல்லாமல் நடைமுறைப்படுத்தவில்லை என்றால் நீங்கள் சொல்லக்கூடிய கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் வரும். ஆமா. ஆனா இங்க பிரச்சனை என்னன்னா, நீங்க கொடுத்த உத்தரவே சர்ச்சைக்குரியது. ஏற்கனவே சர்ச்சையில் இருக்கக்கூடிய ஒரு இடத்தை பொறுத்தது. அந்த இடத்தை சர்ச்சை ஆக்கிய அந்த அரசியல் பிரிவை சேர்ந்த ஒருவர் ரவிக்குமார், அவர் வந்துட்டு ஏத்தணும்னு சொல்லும் போது அந்த இடத்துல ஒரு தர்கா இருக்கும் பொழுது அந்த இடத்துல இப்படிப்பட்ட ஒரு கலவர சூழல் ஏற்படுவதை தடுப்பது மாவட்ட நிர்வாகத்தின் காவல் கண்காணிப்பாளரின் பொறுப்பா இல்லையா, கடமையா இல்லையா? சொல்லுங்க.
அதெல்லாம் ஏற்படாது அப்படிலாம் நீங்க சொல்ல முடியாது. ஏன்னா நீங்க அது கிடையாது. நீங்க ஒரு உத்தரவு பாஸ் பண்ணிட்டு நீங்க பாட்டுக்கு போயிட்டு இருப்பீங்க. அந்த உத்தரவு செல்லுபடி ஆகக்கூடியதா இல்லையா அப்படின்றது இப்போ 2 நீதிபதிகள் கொண்ட சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மதுரை அமர்வு, நீதிபதிகள் ஜே 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு, ஜெயச்சந்திரன், ராமகிருஷ்ணன், அவர்களுடைய வந்து விசாரணை நடக்கிறது. அதுல முடிவு வரட்டும் பார்ப்போம். அதுக்கப்புறம் உச்ச நீதிமன்றத்துக்கும் அவங்க போயிருக்கிறாங்க தமிழக அரசு, அதை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி எழக்கூடிய அந்த கலவரச் சூழலை தணிப்பதற்கான நடவடிக்கைகள் தான் இவர்கள் எடுத்தார்கள். அதைத்தான் இங்க கவனிக்கணும். அங்க கலவரமே ஏற்படாதுன்னு உங்களால் அஷூரன்ஸ் கொடுக்க முடியுமா? இல்ல ஏற்பட்டுச்சுன்னா நீங்க பொறுப்பாவீங்களா? நீதிபதி பொறுப்பாகும், நீதிமன்றம் பொறுப்பாகுமா? ஒன்றும் ஆகாது. புரியுதுங்களா? இவங்க பாட்டுக்கு போட்டு கொளுத்தி போட்டு வந்துருவாங்க. அவங்க ஏன் என்ன சொன்னாரு இந்த எச் ராஜா? அங்க இருக்கக்கூடிய சித்திக் பாதுஷா மசூதியை, தர்காவை வேற ஒரு இடத்த எடுத்து போட்டு வைக்கணும். இது என்னது? இது இவங்க யார் அதெல்லாம் சொல்றதுக்கு? இவங்க யாரு? அங்க இருக்கிற தூணு அது தீப தூணு நீங்க எப்படி முடிவு வந்தீங்க ஜட்ஜு? இன்னைக்கு அதானே விவாதம் நடந்துச்சு. இன்னைக்கு தமிழக அரசின் சார்பில் நேர் நின்று வாதிட்ட மூத்த வழக்கறிஞர், தமிழக அரசின் வழக்கறிஞர் PS ராமன் இன்னைக்கு பேசுற விடயங்கள்லாம் பாருங்க. இன்னைக்கு என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்ட்டு எப்படி நீங்க சொல்ல முடியும்? அந்த இடத்துல இருக்கிறது தீபத்தூண் எந்த அடிப்படையில் முடிவுக்கு வந்தீங்க? எப்படி இந்த கோர்ட் அந்த தீர்மானத்துக்கு வந்தது? அந்த இடத்துல எந்த விதமான ஒரு ஆண்டு கூட அந்த இடத்துல தீபம் ஏற்றியதாக வரலாறே இல்லாத போது அந்த இடத்துல ஏத்தலான்னு நீதிமன்றம் எப்படி சொல்லலாம்? அது கோயிலுடைய உரிமைக்கு உட்பட்டது அல்லவா அது? ரெண்டாவது, எப்படி நீங்க ஒரு இண்டிவிஜுவலுக்கு தீபம் ஏற்றக்கூடிய உரிமையை தரீங்க? அது ஒரு பொது நிகழ்வு. திருவண்ணாமலையிலையோ இல்லை மற்ற இடங்கள்லையோ எந்த தனி மனிதருக்கு அந்த உரிமை இல்லை. அது கோயில் நிர்வாகம் தான் செய்யுது. அப்படி இருக்க நீங்க எப்படி அதை சொன்னீங்க? அப்ப அந்த இடத்துல உரிமை இருக்குன்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னா அந்த கேஸ் உரிமையியல் நீதிமன்றத்துக்குள்ள போனோம். நீங்க எப்படி விசாரிச்சீங்க என்கின்ற கேள்வியெல்லாம் வரிசையா அவர் அடுக்கினாரு. 1920 எப்பொழுதுமே அந்த இடத்துல அந்த தூண் வந்துட்டு ஒரு தீப தூண் அப்படின்னு எந்த இடத்துலையுமே சுட்டி காட்டாத போது நீங்க எப்படி அந்த முடிவுக்கு வந்தீங்க? எப்படி முடிவு செய்யலாம்? அது கோயில் நிர்வாகத்தில் நீங்க கேட்டிருக்கணும். கோயில் நிர்வாகம் அப்படிப்பட்ட ஒரு வடமையே இல்லைன்னு சொல்லுது என்று கேட்டிருக்கிறார்கள். இவ்வளவுக்கும் பதில் வரணும். பதில் வந்தால் தான் தெரியும். அப்பதான் என்னன்ட்டு நம்ம அதை சொல்லிட்டோம். அது வந்துட்டு அந்த நிறுவப்பட்ட அந்த தூண் வந்துட்டு நில அளவைக்காக இந்தியாவுடைய பெரிய அந்த கிரேட் ஆர்க் என்று சொல்லக்கூடிய கிரேட் ட்ரிக்னாமெட்ரிக் சர்வேக்காக அது நிலைநிறுத்தப்பட்டது. அது மட்டும் தான் வந்துட்டு அந்த தியோடலைட்டை வச்சு அவங்க பண்ணாங்க அப்படின்றத நம்ம சொன்னோம். அதற்கான ஆதாரத்தையும் எடுத்து சொன்னோம். தெளிவான ஆதாரத்தை எடுத்து சொன்னோம். ரூஸ்டர்ல நீங்க பார்த்துருப்பீங்க. மீட்டு மீட்டு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இன்னும் சொல்ல போனா நீதிபதி அவர்கள் இன்னொன்று நீங்க பண்ணணும். மதுரையில் இருக்கக்கூடிய கோயில்கள், வழமைகள் ஆகியவற்றை பற்றி அறிய வேண்டும் என்றால் மதுரையினுடைய வெள்ளக்கார காலத்தில் வெளியிடப்பட்ட மதுரை கசட்டியர் இருக்கும். அதுல போங்க, அதில் போய் தேடுங்க. அதுல யார் அந்த உரிமை உடையவர்கள் என்ன அப்படின்ற விடயத்தை வெள்ளக்காரன் பதிவு பண்ணி வச்சிருப்பான். அதையாவது எடுத்து பார்த்து மாற்றுங்க. எல்லாத்தையும் எது தீர்ப்பு எதுன்றது, உண்மை எதுன்றதை கண்டுபிடிங்க. இப்படி தான் அடித்த மூப்பாக ஒரு தீர்ப்பை கொடுப்பதற்கு நீதிமன்றம் எப்படி முன்வருகிறது என்று புரியவில்லை. நீதிபதி எப்படி முன்வருகிறார் என்று புரியவில்லை. ஒரு சாதாரண ரீடிங் அதுலேயே அது தெரியுதா? இவ்வளவும் அது தீபத்தூணும் கிடையாது, அங்க பழக்கம் கிடையாது, அங்க ஏத்தனதும் கிடையாது, ஏத்துறதுக்கான கோரிக்கையும் கிடையாது. அப்ப திடீர்னு ஒரு மனுஷர் வந்து சொல்றாரு அப்படின்னா அந்த தனி மனிதருக்கு அந்த உரிமையை எந்த அடிப்படையில் நீங்க கொடுக்குறீங்க? எதையுமே நிர்ணயிக்காம, எந்த உண்மையுமே உறுதி செய்யாம, then that is wrong. There is no case as it is at all. அதான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன். அந்த இடத்துல ஒரு வழக்கே கிடையாது அப்படின்னு. ஏன்? அது முதல்ல அது தீபத்தூணா? அதில் முடிவெடுக்கணும். அது இல்லைன்றவன முடிஞ்சு போச்சு. அந்த இடத்துல எப்படி உரிமை கிரிமை எல்லாம் வரும்? எதுவும் வராது. அப்போ ஒரு சாதாரணமாக படிக்கக்கூடிய ஒரு சாதாரண என்னை போன்ற ஒரு பத்திரிகையாளனுக்கு புரிஞ்சது இந்த நாட்டுடைய நீதிபதிக்கு புரியாதா? இதே மாதிரி திண்டுக்கல்லையே நீங்க சொல்லியிருக்கிறீங்க. அதுவும் இப்போ டிஸ்பியூட்ல தான் வந்துருக்குது. அந்த இடத்துல இருக்கிற மக்கள் கேட்டால் அதெல்லாம் ஒரு கோயிலே கிடையாதுங்க அப்படின்றாங்க. இவர் அதை கட்டடம்ன்றாரு. பாபர் மசூதியை கட்டணம்னு சொன்னாங்களா? அதே மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்கிறாரு. இதெல்லாம் கலவரத்தை விதைக்கக்கூடிய ஒரு அபாயம் இருக்கா இல்லையா? அதுலெல்லாம் இருக்கு. நான் சொல்றேன், இந்த கலவரத்தை ஏற்படுத்தணுன்றது. இப்ப அந்த இடத்துல தூணு மட்டும் இல்ல, அந்த இடத்துல அந்த சிக்கந்தர்
தர்கா சிஸ்தர் பாஷா தர்கா அங்கே இல்லைன்னா அந்த இடத்த ஒரு பிரச்சனையாவே ஆக்க மாட்டாங்க ஆர்எஸ்எஸ்காரங்க. அவங்களுக்கு தேவைன்னா இந்து முஸ்லீம் கலவரம் வந்துச்சு அப்படின்னம்னா ரெண்டா பிரிவாங்க, மக்கள் ரெண்டா பிரிவாங்க. ஒரு பக்கம் இந்துஸ், ஒரு பக்கம் முஸ்லீம். நாங்கள் இந்து கட்சி, இந்துக்களுடைய உரிமை அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சு அரசியல் பண்ணி ஆட்சியை கைப்பற்றுவாங்க. அதான் நடந்திருக்குது. உத்தரப்பிரதேசத்துல இருந்து ஆரம்பிச்சு கர்நாடகா வரைக்கும் இதான் நடந்துச்சு. கர்நாடகாவில் ஒரு மைதானத்தில் போயிட்டு இவங்க வந்துட்டு அந்த பாரத் மாதா கி ஜாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொடி ஏற்றிட்டு அது ஈத்கா மைதானம் கிடையாது, எங்க மைதானம்ட்டாங்க. 90களில் அது ஒரு பெரிய பிரச்சனையாச்சு. ஈத்கா மைதானத்தில் கொடி ஏற்றணும்னு சொல்லி, உரிமையை நிலைநிறுத்தணும்னு சொல்லி கலவரம், துப்பாக்கிச்சூடு, செத்தாங்க. பாரதிய ஜனதா கட்சி ஒரு கட்சியாகி ஆட்சியும் பிடிச்சிட்டாங்க. அப்புறம் இப்போ இழந்துட்டாங்க. ஒன்று ஆட்சிக்கு வந்துட்டு இவங்க செய்யறதுக்கு ஒன்றும் இல்லைன்றதாக பிடிச்சிட்டாங்க. அதுவும் இவிஎம்னால அப்போது ஜெயிப்பாங்க. ஆக கலவரம் செய்யணுன்றது அவங்களுடைய திட்டம். இங்கே கூட பரங்கிமலையை வந்துட்டு பிரிங்கி மூடிவர்மனுடைய மலைன்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சாங்க, எடுபடலை. சபரிமலை போகிற வழியில் வந்துட்டு நிலக்கல் அந்த சர்ச்சு இல்லை, அது சிவனுடைய இடம் அப்படின்னாங்க. இப்படி எல்லா இடத்துலையும் கொளுத்தி போட்டுக்கிட்டே போவாங்க. இதை நம்பிக்கிட்டு நம்மளும் கலவரம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது வந்துட்டு நீதிமன்றமும் வந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு அப்படின்னு சொல்லணுமா? இதெல்லாம் எப்படி ஏற்றுக்கிறது? ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் என்னது, 1947 எது எப்படி எப்படியோ அது அப்படி அப்படியே தான், மாற்றக்கூடாது. ஒரு ரேர் எக்ஸப்ஷனாக வந்துட்டு அயோத்தியை சொன்னீங்க. ஆனால் அதுக்கப்புறமும் எல்லாத்தையும் மாற்றணும்னே சொல்லிட்டு போனீங்கன்னா என்ன ஆகிறது? அது இன்னொரு விஷயத்தையும் எடுத்து வச்சது தமிழக அரசு. அந்த தூணு சமணர்த்தது அப்படின்னு சொல்லிடுச்சு. ஆனால் சர்வேக்காக பயன்படுத்தப்பட்டது, சர்வேனுடைய முத்திரை அதில் இருக்கு. அவங்களே அந்த புத்தகத்தில் குறிப்பிட்டிருக்கிறாங்க. 1899 வெளியிட்ட சர்வே ஆஃப் இந்தியா, வெள்ளக்காரங்காலத்தில் வெளியிட்ட அந்த புத்தகத்தில் குறிப்பிட்டிருக்கிறாங்க. அந்த ஆதாரத்தை நம்ம சொன்னோம். ஒரு வட்டம் போட்டு நடுவில் வந்துட்டு ஒரு புள்ளி என்கிரேவ்டு. ஆக இவ்வளவு விடயங்களும் இவ்வளவு ஆதாரங்களும் இருக்கும்போது ஒரு துணிச்சலாக ஒன்றத்தை சொல்லிட்டு அதை நடைமுறைப்படுத்தணும்னு சொல்லிட்டு மாவட்ட ஆட்சியர் மீதும் காவல்துறை கண்காணிப்பாளர் மீதும் மோதுறது பாயிறது என்ன விதமான நியாயம்? அது பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த நாட்டில் எல்லாமே தள்ளாடுகின்றது. பாஜக ஆட்சிக்கு வந்து இந்த 11 ஆண்டுகளில் எல்லாமே தள்ளாடுகிறது. தேர்தல் ஆணையமா தள்ளாடல், சிவிசியா தள்ளாடல், நீதிமன்றங்களா தள்ளாடல். நீதிமன்றம் நல்லதா இருக்குது, பதிகள் வந்துட்டு வேற மாதிரி போயிட்டாங்க. அதுதான் இங்கே பிரச்சனையே. ஸோ இந்த நாட்டில் ஒரு விதமான அபாயத்தை ஏற்படுத்தி இருக்கிறது, பெரிய அபாயத்தை ஏற்படுத்துகிறது. மக்களை துண்டாட நினைக்கின்றனர், அதை வைத்து ஒரு அரசியல் செய்ய நினைக்கின்றனர். மக்கள் எச்சரிக்கையாக இருந்து தடுத்து நிறுத்த வேண்டும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.